வணக்கங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தென்றல் வியூவர்ஸ் ஒவ்வொருவரையும் நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். இந்த காலை வேளையில பெரிய மகிழ்ச்சியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? இல்ல, நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. ஆமென். சந்தோஷமா இருக்கிற ஒரு சூழ்நிலையை கர்த்தர் இந்த நாளில் இந்த நம்பிக்கை டிவியினுடைய எபிசோட் மூலமாக நமக்கு தரப்போகிறார். அதனால இப்பவே நல்ல மகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை பாடி ஆராதனை செய்ய போகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். கர்த்தர் நம்மள சின்னஞ்சிறு வயது முதல் கொண்டு நம் தாயின் கருவில உருவாவதற்கு முன்னமே கர்த்தர் நம்மளை அறிந்திருக்கிறார். அவர் உன்னை பெயர் சொல்லியே அழைத்திருக்கிறார். நம்மளை முன்குறித்து வைத்திருக்கிறார். ஆமென். இதை நம்ம நினைச்சு இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், ஆண்டவருக்கு என் கஷ்டம் தெரியல, என் பிரச்சனை தெரியல. இல்லைங்க, he knows everything. அதாவது சொல்லணும்னா A to Z நம்மளுடைய வாழ்க்கை பத்தி எல்லாவற்றையும் அவர் அறிவார். அவர் ஏற்கனவே அதை முன்குறித்திருக்கிறார். ஆமென். பாடலாமா? சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கர்த்தரை ஆராதிக்கலாமா? சந்தோஷமா ஆராதனை உமக்கே, அவர் ஆராதனைக்குரியவர். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஐயா வாழ்க 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 வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய நாமத்துக்கு தான் மகிமை. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கு அவருடைய நாமம் வாழ்கவே, அவருடைய நாமம் இன்றைக்கு உயர்த்தப்படணும். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இசப்பா இன்னைக்கு நாள் முழுதும் உங்களை உயர்த்துகிறவளாக நான் இருக்கணும் ராஜா. நம்ம இந்த ஒரு போன வாரத்திலிருந்து எரேமியா 29:11 வசனத்தை நம்ம தியானிச்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு எபிசோட் நம்பர் 2 இல்லையா, பார்ட் 2. ஸோ கடந்த வாரத்துல ஆண்டவர்
நம் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நமக்கு தரப்போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. எரேமியா 29வது அத்தியாயத்தின் 11வது வசனம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன், அவைகள் தீமைக்கானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. எதிர்பார்த்திருக்கிற முடிவு உங்களதா இருக்கலாம், ஆனா நினைத்திருக்கிற நினைவு அவருடையது. ஆமென். சூப்பர்ல. எஸ். எதிர்பார்த்திருக்கிற முடிவு உங்களுடையது. நீங்க எதை வேணாலும் எதிர்பார்த்திருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களை குறிச்சு சில காரியங்களை ரொம்ப அழகா நினைச்சிருக்கிறார். ஆமென். அவர் உன் நினைவாகவே இருக்கிறார். அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை சரித்திரம் முழுவதுமாய் it is already on the blueprint of God. Oh wow, correct. ஜெனரலாவே ஒரு விஷயத்தை ஒரு கட்டிடத்தை நீங்க தான் கட்டிட வேலை செஞ்சீங்கல்லப்பா, ஓகே, எக்ஸ்பர்ட் ஆச்சே நீங்க தான் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல. சரி, நீங்க சொல்லுங்களேன், ஒரு ஹவுஸ் நம்ம உருவாக்கணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? முதல்ல அந்த வீட்டுக்குண்டான திட்டத்தை, பிளானை வரைவோம். எப்படி அந்த வீடு வரணும் அப்படின்றத கம்ப்ளீட்டா பிளான் வரைஞ்சிட்டு அந்த பிளானை தான் எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அந்த வீடு வரணும்ன்றதுக்காக. அப்போ இந்த பூமிக்குரிய ஒரு வீடை நம்ம கட்டணும், ஒரு வீட்டை நம்ம உருவாக்கணும் அப்படின்னாலே முதல்ல நம்மளுக்கு என்ன வேணும்? பிளான், இல்லையா? அப்போ இன்னைக்கு ஆண்டவரால் படைக்கப்பட்டிருக்கிற நாம நம்மளை குறித்துதான பிளான் முதல்ல வந்திருக்கோம்னு நினைக்கிறீங்களா, இல்ல நம்ம முதல்ல வந்திருப்போமா? இப்போ இது கேட்கறது எப்படி இருக்குதுன்னா, கோழி வந்துச்சா முட்டை வந்துச்சா? ஆனா இந்த கேள்விக்கு நீங்க நிறைய பேர் எப்படி வேணாலும் சொல்லிருக்கலாம். ஆனா நிஜம் என்னன்னா, ஆண்டவருடைய திட்டம் முதல்ல நமக்காக அழகா பிளான் பண்ணிட்டு தான் நம்மளை பிறக்கவே வச்சிருக்கிறாரு. We are born already with a plan. இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம பிறந்தோமா இல்ல பிளான் பிறந்துச்சா அப்படின்னு பார்த்தா பிளான் தான். ஸோ உங்களை குறித்து தானே, என்ன குறித்து தானே ப்ளூ பிரிண்ட், த ஸ்கெட்ச் ஃபார் அவர் லைஃப், A to Z எல்லாவற்றையும் அவருடைய நினைவில் அவர் வைத்திருக்கிறார். ஆமென். அதன்படி தான் நம்மளுக்கு நடக்கிறது. கொஞ்ச நாட்கள் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு இல்லப்பா, நம்மளுடைய நரம்புகள் உருவாகல, எலும்புகள் உருவாகல, தசைகளும் உருவாகல, ஆனா நம்மை குறித்து தான தரிசனம் உருவாச்சு இல்ல? எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, தாயின் கருவிலன் இருக்கும் பொழுதே உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன் இல்ல? He knows even our name even when we were not born. நம்முடைய அவயவங்கள் உருவேற்படும் நாள் முதற்கொண்டு அவருடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லி வசனம் பார்க்கிறோம் இல்லப்பா? இன்றைக்கு ஆண்டவருக்கு உங்களை குறித்து தான பிளான்காக முதல்ல நன்றி சொல்லுங்க. Thank God for the plan that he has for you. Amen. பாடலாமா? எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது, தாய் கருவிலே தரிசனம் உருவானது. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. அதுக்கு நன்றி சொல்லமா? எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாவ், இந்த பாட்டு எழுதினாரு அந்த தம்பி, வேற லெவல்ல எழுதி இருக்காருமா. எவ்வளோ ரசிச்சு ரசிச்சு எழுதியிருக்கிறார் தெரியுமா? ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற நினைவுகளை நான் அறிவேன் அப்படின்னு நீங்க சொல்றாரு. For I know the plans for you says the Lord. I know அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் அறிவேன் எப்படின்னு அவர் சொல்லும் பொழுது நமக்கு தெரியாதுன்றது தான் உண்மை. அவர் நம்ம மேல வச்சிருக்கிற நினைவு நமக்கு தெரியல. ஏன்னா அவைகள் உயர்வானவைகள். வசனம் சொல்லுது, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரம் இருக்குதோ அப்படியே உங்கள் நினைவுகளுக்கும் என்னுடைய நினைவுக்கும் அவ்வளோ தூரம். நம்மளுடைய மைண்ட் ஹியூமன் மைண்ட் தானப்பா இல்ல? ஆண்டவருடைய ஞானத்திற்கும் நம்மளாலையும்
கம்பேரே பண்ண முடியாதுல்ல இல்ல. ஸோ ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற நினைவுகளை அவர் அறிவார். நமக்கு நிறைய நேரங்களில தெரியாது. ஆனா ஆண்டவர் ஏற்ற நேரம் வரும் பொழுது அதை வெளிப்படுத்துவார். நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். யோசேப்பு தன்னுடைய வீட்டை விட்டு வெளியில வரும் பொழுது ஒரு 17 வயசு அவருக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார். 2 சொப்பனம் கொடுத்துட்டார். ஆனா யோசேப்பு குழியில விழுவாரு, இல்லைன்னா சிறைச்சாலையில் அடைப்பட்டு போவார், போத்திபாரனுடைய மனைவி இப்படிலாம் பண்ணுவாங்க, இதெல்லாம் ஆல்ரெடி இந்த பிளான். பட் ஜோசப் டசன்ட் நோ, தெரியாது. இன்னைக்கும் உங்களை குறித்து தானே நிறைய காரியங்கள் உங்களுக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் அறிவார். எஸ், அதனாலதான் வசனம் ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்றாரு, அவர் அறிந்திருக்கிறார், அவர் நினைத்திருக்கிறார் நம்மள. அது எப்படின்னா, அவர் நினைத்தபடியே நடக்கும், அவர் நிர்ணயித்திருக்கிறபடியே நிலை நிற்கும். ஏசாயா 14வது அதிகாரத்துல இந்த அழகான வசனம், அவர் உங்களை குறிச்சு நினைச்சிருக்கிறத நிச்சயம் நிறைவேற்றுவார், அது நிச்சயம் நடக்கும். நம்ம தான் அவர் என்ன நினைச்சிருக்கிறாருன்னு தெரியாததுனால நிறைய நேரத்துல நம்ம தெரியாம ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிடும், தெரியாம ஒரு சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில முடிவெடுத்து அதுக்கு போயிடுறோம். அது அங்க போய் தடையா நிக்குதுன்னு போராடிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்மை குறித்து அவர் நினைச்சிருக்கிற நினைவு நமக்கு தெரியாததுனாலதான் இந்த போராட்டம். There are lots of problems in many people's life because they don't know what is there in God's plan. தேவத்தின் திட்டம் என்னன்றது அவங்களுக்கு தெரியாது. அந்த ப்ளூ பிரிண்ட்ல நம்ம அலைன் ஆகலன்னா நம்ம போராடுவோம். இது நம்ம கரெக்டா போன வாரத்து பிரசங்கத்தையும் இந்த வார்த்தையை நம்ம கரெக்டா நம்ம சொன்னா, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு நான் நினைத்திருக்கிற நினைவு, நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவு உங்களுடையது, நினைத்திருக்கிற நினைவு கர்த்தருடையது. இது ரெண்டுமே கான்ட்ரடிக்ட் ஆகவே கூடாது. இட் ஹஸ் டு அலைன். இது எப்போ அலைன் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிர்பார்த்திருக்கிற முடிவும் அவர் நினைத்திருக்கிற நினைவு எப்போ அலைன் ஆகும்னு சொன்னீங்கன்னா, உனக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணினவைகளை நீ அறியும் பொழுது இது ஒன்னா நிக்கும். இது ஒன்னா நிக்கும் பொழுது சூப்பரா சந்தோஷமா எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் உங்களால சாதிக்க முடியும், செய்ய முடியும். ஆமென். இந்த ஏசாயா 14:24 நான் வாசிக்கிறேன். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். அப்போ உங்க வாழ்க்கையிலயும் என் வாழ்க்கையிலயும் ஆண்டவர் ஏற்கனவே அவருடைய நினைவுகளில் என்ன நினைச்சு வச்சிருக்கிறாரோ அதுதான் நடக்கும். அதனுடைய 2வது பகுதி சொல்லுகிறது, நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் எப்படி சொல்றாரா, ஆணையிட்டு சொல்லுகிறார். He is like very என்ன சொல்றது, very confident of what he says. இது நிச்சயம் நடக்கும். இன்னைக்கு நம்மளுடைய future is already God's past. இன்னைக்கு நம்ம ஃபேஸ் பண்ற காரியங்கள், இனி வரப்போற காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து நினைத்திருக்கிற நினைவு ஆல்ரெடி ஆண்டவருடைய நினைவுகளில் இருக்கிறது. நீங்களும் நானும் அவர் நினைவுல இருக்கிறோங்க. அதனாலதான் சொல்றாரு, நான் உன் நினைவாகவே இருக்கிறேன். இன்றைக்கு நம்மளுடைய எதிர்பார்த்திருக்கிற முடிவு அவருடைய நினைவுகளோடு கூட அலைன் ஆகணும். நம்ம ஜெபிக்கணும். அவ்வளவுதான். வசனம் ரொம்ப அழகா சொல்லுதுமா. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்துல 6-7 இருந்து அப்படியே நீங்க வாசிச்சீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இப்போ எனக்கு என்ன பெரிய கேள்வினா, அவர் நினைச்சிட்டாருங்க, அவர் நல்லவர், அவர் நல்லாதான் நினைப்பார். ஆனா அவர் நினைச்சது மனுஷனுடைய இருதயத்துல தோன்றல, கண்கள்ல பார்க்கல, காதுகள்ல கேட்கல. அப்ப எப்பதான் நாங்க கத்துக்கிறது? இதான் கேள்வி எனக்கு. எப்படி சாமி, எப்படி என்ன குறிச்சு நீங்க நல்லதா தான் நினைச்சிருக்கீங்க, குட். ஆனா இந்த நல்லது எப்படி எனக்கு தெரியும்? நீங்க சொல்லிட்டீங்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டீங்க, இப்ப எப்படி தெரியும்? அடுத்த வசனத்துல நம்மளுக்கு ஆன்சர் இருக்கு. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அவைகளை அப்படின்னு சொல்றது எவைகளை? நமக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை. உன் குடும்பத்துக்காக ஆயத்தம் பண்ணினத, உன் பிள்ளையுடைய திருமணத்தை அவர் ஆயத்தம் பண்ணினத,
உன்னுடைய வியாபாரத்துடைய கடன்களை முடிக்கிறதுக்காக அவர் ஆயத்தம் பண்ணினதை எப்படிதான் வெளிப்படுத்துவார்? ஆவியானவர் தான் நமக்கு வெளிப்படுத்துவார். அடுத்த வசனத்தை வாசிங்க தொடர்ந்து. அந்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற அந்த ஆவியானவர் எவைகளை உங்களுக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தினாரோ அவைகளை உங்களுக்கு வெளிப்படுத்த போகிற அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் everything தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும். நீங்க எல்லாவற்றையும் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குரிய எல்லா நிலைகளிலும் உங்க பிள்ளை 3 வயசா இருக்கும், 10 வயசா இருக்கும் போது, 20 வயசா இருக்கும் போது, 30 வயசா இருக்கும் போது, அவனுடைய கல்யாணத்துல எல்லாவற்றையும் அவர் அறிவார். He knows everything. ஆனா நமக்கு தெரியணும்னா அந்த ஆவியானவரும் நம்முடைய ஆவியும் ஒன்றிணைய வேண்டும். நம்ம ஆவியின் பிள்ளைகளாய் நாம் மாறும் பொழுதுதான் தேவனுடைய ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறவைகளை நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை அவர் தான் வெளிப்படுத்துவார். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். இயேசுவானவர் எப்படிமா பிறந்தாரு? How did Jesus born into this world? அவர் ஆவியானவராலே உற்பத்தியானார். கரெக்ட். இது ஆவியிலே பிறந்ததுக்கு அடையாளம். இது ரட்சிப்புக்கு உண்டான அடையாளமா நான் உங்களுக்கு சொல்றேன். எப்போ இயேசுவை தெய்வம் என்று நீங்க அறிக்கையிடுறீங்களோ அப்போ நீங்க பரிசுத்த ஆவியானவரை உள்ள பெற்றுக்கொள்றீங்க. இது பிறக்கிறதுக்கு உண்டான அடையாளம். ஆனா எப்போ இயேசு ஆவியானவரோட தானே பிறந்தார். பிறந்த இயேசு எப்பதான் அற்புதம் செஞ்சார் சொல்லுங்க எனக்கு? அவர் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அற்புதம். எப்போ ஊழியத்துக்கு வந்தாரு? 30 வயசுல தான் அவர் ஊழியத்துக்கு வந்தாரு. இப்போ அவர் ஊழியத்துக்கு வரும் பொழுது அவர் ஞானஸ்தானம் எடுத்து மேலே ஏறும் பொழுது புறாவை போல ஆவியானவர் அவர் மேலே அமர்ந்தார். அது நிரப்புகிறதுக்கான அடையாளம். பிறக்கிறது எல்லாருக்குமே இருக்குதுங்க, எல்லாருமே பிறந்து இருக்கிறார்கள். ஆனால் எப்பொழுது ஆவியானவராலே நிரப்பப்படுகிறார்களோ அப்பொழுது ஆவியையும் வல்லமையும் பிரிக்கவே முடியாது. The Holy Spirit and the power you can never separate. When the power of the Holy Spirit fills you, you will be able to understand God's will in your life. Correct. அவர் நினைத்திருக்கிற நினைவுகளை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா ஆவியானவருடைய நிரப்புதல் நமக்கு வேணும். ஏன்னா அந்த ஆவியானவர் தான் நம்மளுடைய திட்டங்களை அவர் வெளிப்படுத்துவார். ஆமென். இன்றைக்கு எல்லா ஆழங்களையும் அவர் அறிவார். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற போற ஜெபம் இதுதாங்க. ஆண்டவரே, ஆவியானவரே, என்ன நிரப்புங்க. I want to know the plans that you have for my life. Yes, 10 வருஷம் ஆயிருக்கும் ஜெசிமா, 20 வருஷம் ஆயிருக்கும். ஆனா இப்போ முடிவுக்கு வர போறத கர்த்தர் தான் உனக்கு வெளிப்படுத்துவார். எப்போ அலைன் ஆயிடுச்சோ அப்போ முடிவுக்கு வந்துரும். ஆமென். அப்போ உங்களுடைய எதிர்பார்த்திருக்கிற முடிவு உங்களுக்கு வரணும்னா என்ன உங்களை குறித்து அவர் நினைச்சு வச்சிருக்கிறாரோ அது நமக்கு தெரியணும், அது நமக்கு அறியப்படணும். அதற்கு ஆவியானவருடைய நிரப்புதல் நமக்கு அவசியமா இருக்கிறது. இந்த வசனங்களை அப்படியே நீங்க தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு வார்த்தையா இருக்கும். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆனால் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆவிக்குரியவர்களாய் நம்ம மாறணும். அப்பதான் அவர் நம்மேல் நினைத்திருக்கிற நினைவுகளை நம்ம அறிந்து கொள்ள முடியும். எப்போ நம்ம அறிந்து கொள்ளுகிறோமோ all your problems will come to end. You will understand God's will. எப்பயுமே ஆண்டவர் கூட ஆண்டவருடைய சித்தத்தில் நடக்கிறவங்க நீங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசா இருந்தாலும் சுலபமா செய்ய முடியும். அது எப்படின்னா ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவங்க எவ்வளோ பெரிய வெயிட்டா இருந்தாலும் அவர் கூட நின்று சுமப்பார். அவர் கூடவே நின்று நடத்துவார். அவர் உன்னோடு கூட இருப்பார். இன்னைக்கு முடிவுக்கு வராத பல பிரச்சனைகளை கர்த்தர் முடிவுக்கு வரப்போகிறார், முடிவுக்கு கொண்டு வரப்போகிறார். எல்லா போராட்டங்கள்ல இருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் தரப்போகிறார். இன்னைக்கு சுகத்தை தரப்போகிறார். ஆவியானவருடைய நிரப்புதலுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே
நிரப்பிடுங்க. ஆண்டவரே பார்த்து நம்ம கேட்கலாமா, ஏசப்பா என்ன நிரப்புங்கப்பா. I want to know the plans that you have for me, Master. என்னுடைய ப்ளூ பிரிண்ட்டை நான் அறிஞ்சுக்கணும். ஒருவேளை எல்லாம் தெரியலன்னா கூட இப்போ இருக்கிற குழப்பங்கள், இப்போ என் லைஃபை குறித்ததான கேள்விகளுக்கு எனக்கு பதில் வேணும்னா, என் லைஃபை குறித்து நீங்க ஏற்கனவே என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களோ அது எனக்கு தெரியணும்பா. அது எனக்கு தெரியணும்ப்பா. ஆவியானவர் அதற்கு உதவி செய்வார். நமக்கு கண்ணு தெரியல, காது கேட்கல, இருதயத்துல அது தோன்றல, ஆனா ஆவியானவர் தான் அவருடைய ஆழங்களை வெளிப்படுத்துவார். இன்னைக்கு அந்த ஆவியானுடைய நிரப்புதலை நம்ம கேட்க போறோம். கூட சேர்ந்து இது ஒரு பாடலா பாடாம இது ஒரு ஜெபமா பாடுங்க. உண்மையிலே ஆண்டவர் இருக்கிற இடங்களிலேயே, உங்களுடைய அறைகளிலேயே ஆண்டவர் ஆவியானவர் உங்களை நிரப்புவார். நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவி நதியிலே மூழ்கணுமே, மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவி நதியிலே மூழ்கணுமே. நிரப்பணுமே, நிரப்பணுமே நான் நிரப்பணுமே, ஆவியினாலே நிரம்பணுமே, நிரம்பணுமே நான் நிரம்பணுமே, ஆவியினாலே நிரம்பணுமே. என் ஜனங்க எல்லாரையும் நிரப்புங்கப்பா. இப்பொழுதே நிரப்புவீராக, உங்களுடைய அபிஷேகத்தால் நிரப்புவீராக, கிருபையினால் நிரப்புவீராக. என் ஜனங்களை குறித்ததான நினைவுகளை பரிசுத்த ஆவியானவரே வெளிப்படுத்துவீராக. யுத்தங்கள் ஓயட்டும், சமாதானம் உண்டாகட்டும், தடைப்பட்ட நன்மைகள் கிடைப்பதாக, அற்புதம் நடப்பதாக. இந்த நாளுக்கு உண்டான கிருபையை ரிலீஸ் பண்ணுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேல உங்க சமாதானம் கிருபை பெருகட்டும். அவர்கள் கேட்டு செய்கிறதான வியாபாரங்கள் பெருகட்டும், நன்மைகளை பெற்றுக்கொள்வார்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.